இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 1200 வாகனங்களில் சோதனை, 350 சமன் வெளியீடு. தினசரி பொதுமக்களிடம் பெறப்படும் புகார்களை தொடர்ந்து சாலைகளில் அராஜகம் புரியும் கும்பல்களின் நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையான JSPD ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது. வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் தொடங்கிய இந்த நடவடிக்கையில் கோலாலம்பூரின் பல்வேறு முக்கிய இடங்களில் சுமார் 1200 வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் JSPD தலைவர் ACP முகமது ஷம்ஷரி முகமது இசா தெரிவித்தார். வாகனத்தின் பிரேக் முறையை மாற்றி அமைத்து அது அல்லாமல் செய்வது போன்ற தீவிர மாற்றங்கள் மற்றும் செல்லாத பதிவு எண்களின் பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 30 மோட்டார் சைக்கிள்கள் இச்சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இச்சோதனையில் 350 சம்மன் வெளியிடப்பட்டது. மேலும் அச்சோதனை நடவடிக்கையின் போது மீதாபீத்தமைன் போதைப் பொருளை உட்கொண்ட 2 மற்றும் மது போதையில் வாகனத்தை செலுத்திய 2 என மொத்தம் 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே மருத்துவமனையை சுற்றியுள்ள பகுதிகளும் மக்கள் அதிகம் கொண்ட குடியிருப்புகளும் மோட்டார் சைக்கிள் புகையை போக்கியில் செயல்படும் மாற்றங்கள் ஏற்படும் இரைச்சல் தொடர்பான இடையூறுகளுக்கான முக்கிய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக முகமது சம்சுரி கூறினார். அரசு ஊழியர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த சலுகைகளை அரசு வழங்க வேண்டும். அரசு ஊழியர்கள் வேலைக்கு செல்ல பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் எரிபொருளை சேமிக்கவும் உதவும். மேலும் தற்போதுள்ள வீட்டிலிருந்து வேலை செய்யும் கொள்கையை விட இது நீண்ட காலத்திற்கு சிறந்த பலனை தரும். உரிமை கட்சியின் இடைக்கால துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல் கூறுகையில், கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் வீட்டிலிருந்து வேலை செய்வது பொருத்தமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீண்ட கால பலன்களை தரும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். புத்ரஜயா குறிப்பாக பெரிய நகரங்களில் உள்ள அரசு ஊழியர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்த தூண்டும் வகையில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும். இதன் மூலம் சாலையில் தனியார் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைப்பதோடு கோலாலம்பூர், புத்ரஜயா, சிரம்பான் மற்றும் ஜார்ஜ்டவுன் போன்ற அரசு அலுவலகங்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசலையும் குறைக்க முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். மலேசிய இந்தியர்களுக்கு இரட்டிப்பு பலன். ஆலயங்களுக்கு 60 லட்சம் ரிங்கிட், மாணவர்களுக்கு 80 லட்சம் ரிங்கிட். ரமணன் அதிரடி அறிவிப்பு. மலேசிய இந்திய சமூகத்தின் ஆன்மீக பலத்தையும் வருங்கால தூண்களான மாணவர்களின் கல்வி தரத்தையும் ஒரே நேர்கோட்டில் உயர்த்தும் உன்னத நோக்கில் மடானி அரசாங்கம் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ரா வழியாக நாட்டின் 300 இந்து ஆலயங்களுக்கு தலா 20,000 ரிங்கிட் வீதம் மொத்தம் 60 லட்சம் ரிங்கிட் நிதி வழங்கப்பட உள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்து ஆலயங்களில் சமயம், கலை மற்றும் கலாச்சார விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் அரணாக இந்த இந்து தர்ம மடானி நிதி அமைய உள்ளது. ஏற்கனவே முதல் கட்டமாக 155 ஆலயங்களுக்கு 31 லட்சம் ரிங்கிட் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 2ஆம் கட்டமாக 300 ஆலயங்கள் பயன்பெற உள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ நிதியுதவி வழங்கும் விழா வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் கலா மண்டபத்தில் மிக விமரிசையாக நடைபெற உள்ள நிலையில் மொத்தம் 1000 இந்து ஆலயங்களுக்கு இந்த தர்ம மடானி நிதி நேரடியாக பகிர்ந்தளிக்கப்படும் என அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். பணிவுடன் இருங்கள், மக்களுக்கு சேவை செய்வதில் கவனம் செலுத்துங்கள், கட்சி உறுப்பினர்களுக்கு இங்கா கூறினார். DAP கட்சியின் 60வது ஆண்டு நிறைவு விழாவில் அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் உரையாற்றுகையில், கட்சி இப்போது ஒரு முதிர்ச்சியடைந்த பொறுப்பான மற்றும் எதிர்கால நோக்குடைய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது என்று கூறினார். DAP கட்சியின் பலம் என்பது அது ஒரு பல்லின மக்கள் கட்சி என்பதால் தான் உள்ளது. இனம் அல்லது பின்னணி எதுவாக இருந்தாலும் அனைத்து மலேசியர்களின் விருப்பங்களையும் பிரதிபலிக்கும் கட்சியாக இது திகழ்கிறது என்று அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் இங்கா கோர் மிங் தெரிவித்தார். கட்சியின் 60வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வேளையில் DAP கட்சியின் தேசிய துணைத் தலைவர் இங்கா கோர்மிங் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் மக்களுக்கு சேவை செய்வதில் பணிவுடனும் ஆர்வத்துடனும் கவனத்துடனும் இருந்து மக்கள் மீதான தங்கள் அர்ப்பணிப்பில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்று நேற்று அழைப்பு விடுத்தார்.
நேற்று அங்கு நடைபெற்ற நினைவு கொண்டாட்ட நிகழ்வில் ஆற்றிய தனது உரையில் டிஏபியின் 60 ஆண்டுகால பயணத்தை நினைவு கூர்ந்த இங்கா, அது ஒரு முதிர்ச்சியான, பொறுப்பான மற்றும் முற்போக்கு சிந்தனை கொண்ட அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சியாக இருந்த எங்கள் ஆரம்ப நாட்களில் இருந்து இன்று அரசாங்கத்தில் நாங்கள் வகிக்கும் பங்கு வரை ஜனநாயகம், நீதி, நல்லாட்சி மற்றும் அனைத்து மலேசியர்களுக்கும் சமத்துவத்தை நிலைநிறுத்துவதே எங்களின் அடிப்படை குறிக்கோளாக மாறாமல் உள்ளது என்று அவர் கூறினார். ஆர்வம் மற்றும் தகுதிக்கு ஏற்ப மாணவர்கள் தங்களின் உயர்கல்வியை தேர்வு செய்யலாம். எஸ்பிஎம் மற்றும் எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்கள் உயர்கல்வி கழகங்களில் இணைவதற்கு குறிப்பிட்ட வரம்பு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. மாறாக துறை சார்ந்த ஆர்வம் மற்றும் தகுதிக்கேற்ப அவர்கள் தங்களின் மேற்கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. இவ்வாண்டு எஸ்பிஎம் முடித்த 1,00,000 மாணவர்கள் மற்றும் எஸ்டிபிஎம் முடித்த 75,000 மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் மட்டுமின்றி ட்வெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி திட்டம் சார்ந்த துறைகளிலும் தங்களின் மேற்கல்வியை பயில்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்தார். நாங்கள் அவர்களுக்கு முடிந்தவரை அதிக சுதந்திரம் கொடுப்பதால் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இலக்கு இல்லை. இவ்வாண்டு எங்களிடம் எத்தனை ஆயிரம், அதாவது 1,00,000 எஸ்பிஎம் மாணவர்கள், 75,000 எஸ்டிபிஎம் மாணவர்களும் இருக்கிறார்கள். வழக்கமாக நம்மிடம் 2,00,000, 1,00,000, 75,000 பேர் இருப்பார்கள். இந்த இரண்டையும் இணைத்தால் தங்கள் படிப்பை தொடர ஆர்வமுள்ள அனைவருக்கும் அவர்களின் தகுதிகளுக்கு ஏற்ப நாங்கள் பகிர்ந்தளிப்பதை உறுதி செய்கிறோம் என்றார் அவர். மாணவர்கள் தங்களின் ஆர்வங்கள் மற்றும் தற்போதைய தொழில் தேவைகளுக்கு ஏற்ப சான்றிதழ், பட்டய படிப்பு அல்லது இளங்கலை அளவில் தங்களின் மேற்கல்வியை தொடரலாம் என்று டாக்டர் ஜம்ரி ஆலோசனை கூறினார். கோத்தாதிங்கி உணவகத்தில் துப்பாக்கிச் சூடு, 3 உயிரிழந்ததாக அச்சம். நேற்று மதிய நேரத்தில் ஜொஹூர் கோத்தாதிங்கி தாமான் கோத்தஜயா பகுதியில் உள்ள உணவகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 3 உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவத்தை மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசுப் ஒத்தமான் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் உயிரிழப்பின் சரியான எண்ணிக்கையை வெளிப்படுத்த மறுத்தார். போலீசார் சம்பவ இடத்தில் உள்ளனர், விசாரணை நடைபெற்று வருகிறது என அவர் தெரிவித்தார். இந்த துப்பாக்கிச்சூடு மதியம் 1:45 மணிகளவில் மீடான் செலரா தாமான் கோத்தஜயா உணவகத்தில் நடந்தது. சுமார் 50 வயதில் இருக்கும் ஒருவர் உள்ளே நுழைந்து பலமுறை துப்பாக்கிச்சூடு நடத்தினார். குறைந்தது 3 தாக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் கடை உரிமையாளர் என நம்பப்படுகிறது என உள்ளூர்வாசி தெரிவித்ததாக என்எஸ்டி தகவல் வெளியிட்டுள்ளது. சம்பவத்திற்கு பின்னர் சந்தேக நபர் சுமார் 100 மீட்டர் தூரத்தில் உள்ள மற்றொரு உணவகத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் போலீசார் உடனடியாக அங்கு விரைந்து சந்தேக நபரை கைது செய்ததாக அறியப்படுகிறது. ஜாசிகா மறுமதிப்பீடு செய்து ஒரு வியூக திசையை வகுக்க வேண்டும். அந்தோனி லோக் எதிர்காலத்தில் கட்சியின் போராட்டம் தொடர்வதை உறுதி செய்ய ஜனநாயக செயல்முறை கட்சி ஜாசிகா தனது கட்சியை மறுமதிப்பீடு செய்து ஒரு வியூக திசையை வகுக்க வேண்டும். கட்சி வலுவாக இருப்பதை உறுதி செய்வது உட்பட கட்சியின் எதிர்காலம் குறித்து தலைமைத்துவமும் உறுப்பினர்களும் விவாதிப்பதற்கான முக்கிய தளமாக அடுத்த சில மாதங்களில் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கும் ஜாசிகா தேசிய மாநாடு அமையும் என்று அதன் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் நம்பிக்கை தெரிவித்தார். கட்சி தொடர்ந்து முன்னேறி செல்வதை உறுதி செய்வதற்காக நாம் சிந்திப்பதற்கும் ஆழ்ந்து ஆராய்வதற்கும் அதன் திசை குறித்து விவாதிப்பதற்கும் இது கட்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டமாகும் என்றார் அவர். நேற்று நடைபெற்ற ஜாசிகாவின் 60வது நிறைவு ஆண்டின் தொடக்க விழாவில் பேசிய லோக், கட்சியின் உயர்மட்டம் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை பதவி பேதமின்றி அனைத்து உறுப்பினர்களின் ஒற்றுமையில்தான் கட்சியின் பலம் அடங்கி இருப்பதாக கூறினார். காகாசான் ரூமா பங்சா முன்னெடுப்பின் மூலம் பல முக்கிய பிரமுகர்கள் அம்னோவில் மீண்டும் இணைக்கலாம். காகாசான் ரூமா பங்சா முன்னெடுப்பின் மூலம் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் உட்பட மேலும் பல முக்கிய பிரமுகர்கள் அம்னோவில் மீண்டும் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய விண்ணப்பங்கள் உட்பட இதுவரை மொத்தம் 6,252 பேர் அம்னோவில் மீண்டும் இணைவதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் இது ஒரு கணிசமான நல்ல முன்னேற்றம் என்றும் அதன் தலைவர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். அதிகமானோரை சந்தித்திருக்கிறோம், ஆனால் கௌரவத்தை காக்க நான் அவர்களின் பெயர்களை குறிப்பிட தேவையில்லை. நாங்கள் அனைவரையும் நிபந்தனையின்றி வரவேற்கிறோம். அவர்கள் என்னை அதிகாரம் இல்லாமல் சந்தித்து நாங்கள் பங்கேற்பதற்கான விருப்பத்தை தெரிவித்து ஒரு கடிதம் மட்டும் எழுதி இந்த விண்ணப்பத்தை எளிதாக்கினோம். நாங்கள் உடனடியாக முடிவு தெரிவித்து விடுவோம் என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை இஷா அலாத்தில்
ரிஸ்மார்ட் கழசர் பேரங்காடியை திறந்து வைத்த பிறகு துணை பிரதமருமான டாக்டர் அகமது சாஹித் இவ்வாறு கூறினார். தேசிய முன்னணியில் சேர விரும்பும் கட்சிகள் யாரையும் தடுக்க மாட்டோம். மயக நிலைப்பாட்டை வரவேற்ற தான்ஸ்ரீ குமரன். மயக என்றுமே சர்வாதிகார போக்கை கையாண்டதில்லை. தேசிய முன்னணிக்கு வலு சேர்க்கும் ஒரு கட்சியாகவே மயக என்றும் இருந்துள்ளது. தேசிய முன்னணியில் இணைய விரும்பும் எந்த கட்சிக்கும் மயக கதவடைப்பு செய்யாது. நாங்கள் யாரையும் தடுக்க மாட்டோம். பிற கட்சிகள் தேசிய முன்னணியில் சேர இணக்கம் காணப்பட்ட போது மயக தான் தடுத்தது என்ற களங்கம் இனியும் எங்களுக்கு தொடர வேண்டாம். யார் வேண்டுமானாலும் தேசிய முன்னணியில் இணையலாம். நாங்கள் அதனை வரவேற்போம் என்ற மயக தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனின் செய்தி இன்ப தேனாக காதில் பாய்ந்ததாக தான்ஸ்ரீ குமரன் நேற்று குறிப்பிட்டார். வரலாற்று பூர்வமான இச்செய்தி மயக மீது இருந்த களங்கம் நீக்கப்பட்டிருப்பதுடன் தேசிய முன்னணியை ஆதரிக்கும் இந்திய கட்சிகள் ஒன்றிணைந்து புரிந்துணர்வுடன் செயல்படவும் வழிவகுப்பதுடன் கடந்த ஓராண்டாக மயகவின் எதிர்கால நிலைப்பாடு குறித்து கூறப்பட்ட பல ஆருடங்கள் மயகவின் இறுதி முடிவுகள் எப்போதும் தூரநோக்கு கொண்டவையாகவே தான் இருக்கும் என்பதனை இம்முடிவு காட்டுவதாக குறிப்பிட்டார். மேலும் தொடர்ந்து அவர் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது அன்றைய நாட்டு நிலைமை, மக்களும் வெறுப்பு இவையே தேர்தல் முடிவாக அமைகின்றன என்றார்.